அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ராஜம் கிருஷ்ணன் எழுதிய தூசி என்னும் சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். அந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ராஜம் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா 1925 பிறந்திருக்காங்க. அவங்க மறைந்த காலம் 2014 அக்டோபர் 20. இவங்க மூத்த தமிழக பெண் எழுத்தாளர். அவங்க இவருடைய காலத்தின் அந்த பெண் அடிமை நிலைமையும் மற்ற சமூக அவலங்களையும் இவரின் படைப்புகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. ராஜம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா பல்வேறு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர். அவற்றுள் சில பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஹெரால்ட் ட்ரிபியூன் சர்வேதஸ் விருது பார்த்தீங்கன்னா 1950 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைமகள் விருது பெண் குரல் என்னும் நாவலுக்காக 1953 வாங்கியிருக்காங்க. அப்புறம் சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் என்னும் நாவலுக்காக 1973 இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சோவியத் லேண்ட் நேரு விருது, திரிவிகா விருது என பல்வேறு விருதுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க பொதுவாக தனது படைப்புகளுக்காக தேர்ந்தெடுக்கும் அந்த கதைக்களம் உள்ள பகுதிகளுக்கு நேரில் சென்று அங்கு வாழும் மக்களோடு நெருங்கி பழகி உண்மை நிலைமைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு அந்த உணர்வையும் அவர்களது உண்மையான முன்னேற்றத்துக்கான லட்சியத்தையும் தம் எழுத்து வழியாக கொண்டு வந்தவர். 1970 தூத்துக்குடி சென்று அங்குள்ள உப்பள தொழிலாளர்களின் நிலைமையை நேரடியாக கண்டு கரிப்பு மணிகள் என்னும் நாவலை எழுதியிருக்காங்க. பீகார் கொள்ளைக்கூட்ட தலைவன் டாக்கு மான்சியை சந்தித்தவர் இவர். அதன் விளைவாக முள்ளும் மலரும் என்ற நாவலை எழுதினார். பெண் சிசு கொலை முதலிய பல்வேறு சமூக அவலங்களை பற்றி எழுதியவர். இவரின் 80க்கும் மேற்பட்ட படைப்புகள் தமிழ் புத்தக ஆலயத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இவரின் 59 தொகுதிகள் அமெரிக்க காங்கிரஸ் நூலகத்தில் கிடைக்கப்பெறுகின்றன. இவரது நூல்கள் தமிழக அரசால் 2009 அரசுடைமை ஆக்கப்பட்டன. இதற்காக 3 லட்சம் ரூபாய் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. முதன்முறையாக உயிருடன் இருந்த போதே அரசுடைமை ஆக்கப்பட்டது இவரது நூல்களே. கிருஷ்ணனுக்கு பக்கவாதம் நடக்க இயலாமல் ஆயிற்றுங்க. பின்னர் தன் 90ஆம் வயதில் 2014 அவர் இயற்கை எழுதினார். ராஜம் கிருஷ்ணன் தம்பதிகளுக்கு குழந்தைகளே கிடையாது. முதுமையில் வறுமையால் வாடிய இவர் சென்னையில் உள்ள விசிராந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்திருக்காங்க. உடல் நல குறைவு காரணமாக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 2014 அக்டோபர் 20 திங்கட்கிழமை இவங்க காலமாயிருக்காங்க. இறந்த பிறகு தனது உடலை சிகிச்சை அளித்த ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனைக்கே தானமாக அளித்து விடும்படி ராஜம் கிருஷ்ணன் விருப்பம் தெரிவித்துள்ளார். எப்படிப்பட்ட ஒரு சமூக போராளி! நிறைய சமூக போராளியான அந்த காலத்து எழுத்தாளர்கள் வறுமையில் தான் வாடியிருக்காங்கன்றது இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது இவங்களுடைய வாழ்க்கையும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த போராளியோட சிறந்த சிறுகதையான தூசி என்னும் கதையை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? என்னம்மா குழந்தை, ஏன் அப்படி பார்க்குற? செம்பட்டை மாறாத தலையில் எண்ணெய் தடவிய கோலம். 6 வயதுதான் மதிக்கலாம். கவுனில் ஈரமண் படிந்த அழுக்கு. கருவிழிகள் குறுகுறுக்க. செப்பு வாய் வியப்பிலே சற்றே அகன்றிருக்க. குழந்தை அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, இங்க யாரேனும் உன்னை போல் விளையாட இருக்கிறார்களா என்று பார்க்கிறாயா? ஒருவரும் இல்லையே. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா மாமி? எங்க வீட்டு மாமா ஆபீஸ் போய்விட்டார். சாயங்காலம் தான் வருவார். வேற ஒருத்தரும் இல்லையா மாமி? ஒரு அக்கா இருக்கிறாள். அவள் இன்னொரு வீட்டுக்கு போய்விட்டாள். அது சரி, ஸ்கூல் லீவா உனக்கு? ஆமாம் மாமி என்று சொல்லும் சிறுமி பின்புறம் கைகளை கோத்தபடி அவ்வளவு ஆச்சரியத்துடன் நோக்க அவள் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? உள்ளே வாமா, இங்க வெயில். தயங்கி தயங்கி படியேறி வாசல் வராந்தா பெஞ்சில் உட்கார்ந்தால் குழந்தை. உன் பேர் என்னம்மா? பேபி மாமி. அப்பா மட்டும் சுந்தரான்னு கூப்பிடுவார். ஓஹோ, இதோ இந்த சந்து தெரியுது பாருங்க, அதற்குள்ளதான் எங்க வீடு. அவள் காட்டிய சந்துக்கு நேராக இருந்த குழாயடி காய்ந்து கிடந்தது. குடங்கள் மட்டும் 1-2 காத்து கிடந்தன. மாமி, என்னம்மா நீங்க என்ன கோபிச்சுக்க மாட்டேலே? பெரியவாளையெல்லாம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவார். இருந்தாலும் கேட்குறேன், உங்க பேரு சுந்தராம்பா தானே? இந்த கேள்வி அவளுக்கு எதிர்பாராததாக இருந்தாலும் சமாளித்து கொண்டாள். அப்படி என்று யாருமா சொன்னது பேபி?
எங்கள் வீட்டில் உங்களை மாதிரியே அச்சா ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்காரு எங்கள் அப்பா. நான் மைதிலி எல்லாம் பிறகத்துக்கு முன்னையே. அந்த பொம்மை பேர் கூட சுந்தராம்பான்னு அப்பா சொல்லுவார். நீ சொல்கிறது ஒன்றும் எனக்கு புரியலையே குழந்தை. மாமி, எங்கள் அப்பா எல்லார் போலவும் இல்லை, நிஜ மனுஷ மாதிரியே பொம்மை பண்ணுவார். பெரிய பெரிய பொம்மை. நீங்கள் அங்கே பார்க்கில் வச்சிருக்கிற அந்த காந்தி சிலையை பார்த்துருக்கீங்களா? இல்லையேம்மா, அது எங்கள் அப்பா செஞ்சது தான். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே பண்ணினார். பாஸ்கர் பாரிஸ் தெரியுமா மாமி? தெரியாதேம்மா. நைஸாக இருக்கும், அதால் மேலே பூசி அழகாக பண்ணுவார். அது மாதிரி உங்களை மாதிரியே அச்சா பண்ணி வச்சிருக்கார். உங்கள் பேர் சுந்தரம்பா தானே? உங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லையே. நீ யாரையோ சொல்கிறாய். உனக்கு அக்கா அண்ணா எல்லாம் உண்டா? மைதிலி இந்த வழியாக தான் ஹிந்தி கிளாஸுக்கு போவா. அவள் 9வது படிக்கிறா. அப்புறம் ராஜா அண்ணா அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் மூக்கு கண்ணாடி போட்டுண்டு சேப்பா தினம் வருவார் டாக்டர். அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ராஜா மருந்தெல்லாம் கலக்கி கொடுப்பான். ஓஹோ, தம்பி இல்லையா உனக்கு? இல்லை, கோபுவும் என்னை விட கொஞ்சம் பெரியவன். அவன் 5வது போக போகிறான். நான் 4வது. எங்கள் அப்பா இப்போ பெருசாக ஒரு பொம்மை பண்ணியிருக்கார். எங்கள் ஸ்கூலில் கட்டியிருக்காரு. ராஜா பகதூர் அவரை பண்ணுறார். மீசை வச்சுண்டு பிரம்பு பிடிச்சின்ட்டு ஜம்முன்னு. பேபி விரைப்பாக நின்று காட்டினாள். எல்லாம் இங்கே சந்துக்குள் இருக்கும் வீட்டிலா பேபி? ஆமாம் மாமி. ராத்திரி மழை வந்தால் நாங்கள் 3 பேரும் உள்ளே போய் படுத்துப்போம். அப்பாவுக்கும் ராஜாக்கும் தான் மழை பெஞ்சா இடம் இருக்காது. டாக்டர் மாமா வீட்டுக்கு போவா. ஓஹோ. சிறிது யோசனை செய்துவிட்டு, மாமி, என்னைக்காச்சும் இனிமே மழை பெஞ்சா ராஜாக்கும் அப்பாக்கும் இங்கே படுத்துக்க இடம் தருவேலா? டாக்டர் மாமா வீடு தூரத்தில் இருக்கு மாமி என்று கேட்டாள் பேபி. இருமா குழந்தை, கண்ணில் தூசி விழுந்து விட்டது போல் இருக்கிறது. கொஞ்சம் அலம்பிக் கொண்டு வருகிறேன். மாலை இடி இடித்து ஆர்ப்பாட்டத்துடன் மழை கொட்டியது. அவர் வீடு திரும்பிய பின் வெளியே செல்லவே இல்லை. ஆஸ்துமா தொந்தரவினால் இரவு சாப்பாடு அவருக்கு இல்லை. மாலை ஆகாரத்தோடு சரி. காய்க்கத் தொடங்காத கனி, மரத்துக்குரிய வாலிப்பும் துடிப்புமான கனவு சுமக்கும் தனிமை பருவமா இது? கனிகள் நிறைந்து பருவத்திலே உதிர்ந்த பின் நிழலாடும் வெறுமையில் நீளும் தனிமை அல்லவா? அவர் செய்தித்தாளுடன் உள்ளே இளைப்பாறுகையில் அவள் மாடி வராந்தாவில் நின்று பார்த்தாள். தெரு திண்ணை ஓரங்களில் மாடுகளும் நாய்களும் மனிதர்களும் ஒதுங்கி இருந்தனர். முனிசிபல் விளக்கின் வெளிச்சத்தில் காற்றிலே மழைத்துளிகள் உலக வாழ்விலே ஈடு கொடுக்க முடியாத கலஞ்சனைப் போல பறந்தன. சந்துக்கள் யார் யாரோ நினைந்தும் நினையாமலும் போனார்கள் வந்தார்கள். மாமி, எங்க ராஜாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் இடம் தருவேலா என்று கதவை யாரோ தட்டினார் போல் பிரம்மையாக இருந்தது. வராந்தாவில் நின்று பார்க்கையில் வெறித்த குழா அடியும் ஓசையடங்கிய தெருவும் பூச்சிக்கள் மொழிக்கும் விளக்கும் தான் தெரிந்தன. மறுநாள் அவர் ஆபீஸுக்கு சென்ற பின் அவள் சாப்பிட்டு விட்டு கை கழுவ வருகையிலே வாயிற்படியில் நிழலாடியது. அதாவது வாசற்படியில். பேபி நின்றிருந்தாள். சாப்பிடவாமா பேபி? இல்லை மாமி, இப்பதான் சாப்பிட்டேன். பாருங்களேன் எப்படி மணக்கிறது என்று தன் பிஞ்சு கரத்தை மூக்கருகில் கொண்டு வந்தாள் பேபி. மாமி, நான் அப்பாவிடம் சொன்னேன். பொடி பைத்தியம், அந்த சுந்தரம்மா அப்போதே செத்து போயிட்டா. இது வேற யாராவது இருக்குன்னாரு. இங்க படுத்துக்க இடம் கேட்டதையும் சொன்னேன் மாமி. அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னாரு அப்பா. ராஜா பகதூரை எப்ப ஸ்கூலில் வைக்க போகிறார்கள் பேபி? ராஜா பகதூர் ஸ்கூலுக்கு போயிட்டா டாக்டர் மாமா வீட்டுக்கு படுத்துக்க போக வேண்டாம். மழை பெஞ்சாலும். ஆனா என்ன பேபி? அப்பாக்கு மாசம் 200 ரூபாய் தான் வருது மாமி. நேத்திக்கு அந்த வீட்டுக்கார பள்ளி பாட்டி வந்து சத்தம் போட்டா. சொல்லும்போதே பேபிக்கு அழுகை துரத்தி கொண்டு வந்தது. ஆனா எங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரர் மாமி. எங்க ஸ்கூல்லே இத்தனை குட்டிகள் இருக்கே, ஒருத்தருடைய அப்பாவுக்காவது நிஜ மனுஷா மாதிரி பொம்மை பண்ண தெரியுமா? எல்லோரும் ஆஃபீஸுக்கு தானே போவா, இல்லாட்டி கடை வச்சிருப்பா. உங்க மாமா கூட ஆஃபீஸுக்கு தானே மாமி போறாரு. ஆமாண்டி கண்ணு. மாமி, எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப ஆசை. கர்வம் ஒளியிடும் கண்களுடன் குரல் தழைய குழைந்து கூறினாள் பேபி.
சுந்தரா கண்ணுன்னு அப்பா கூப்பிடுவார். அந்த பொம்மையில் இருக்காளே அவ பேரு தான் எனக்கும். அவ ரொம்ப நல்லவளாம். அப்பா கூட ஒரே கிளாஸ்ல படிச்சாலாம். அப்புறம் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாராம். அவள் கொட்ட கூட இல்லை. ஜெயில்னா திருடிட்டார்னு நினைச்சேலா மாமி? இல்லை, முன்ன நம்ம ஊரில் வெள்ளைக்காரர்லாம் இருந்தாங்களே, அவளை எல்லாம் போக சொல்லி அப்பாவும் இன்னும் சில பேரும் தினம் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் கொடி பிடிச்சின்ட்டு கத்துவாளாம். அதுக்காக அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம். அப்பா எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டாராம். அப்பா அந்த சுந்தராம்பா இல்லை ரகசியமாக வந்து அப்பாவுக்கு சாதமெல்லாம் போடுவாங்களாம். அவ சாதம் போடாத போயிருந்தா அப்பா செத்து போனாலும் போயிருப்பாராம். ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கே வந்து அவரோடையே இருக்கேன்னு சொன்னாலாம். ஆனா அவ அப்பா வந்து அவளை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டாராம். பாவம். அப்புறம் அவ செத்து போயிட்டான்னு அப்பா சொன்னா மாமி நேத்திக்கு. தூசி விழுந்து விட்டதென்று சொல்லாமலேயே அவள் எழுந்து சென்றாள். என்ன மாமி என்று பேபி எழுந்து நின்று கண்கள் குறுகுறுக்க நோக்கினாள். ஒண்ணுமில்ல பேபி, கண் வலிக்கிறது, உறுத்துகிறது, தண்ணீர் விட்டு துடைத்து கொண்டேன் என்று அவள் திரும்பி வந்தாள். நான் 2வது படிக்கிறச்ச எனக்கும் கண்வலி வந்தது. டாக்டர் மாமா எரிய எரிய மருந்து போடுவார். எங்க அம்மா கூட கண்வலி வந்தது. அம்மா டாக்டர் மாமா வீட்டுக்கு வரமாட்டேன்னுட்டா. எங்க அம்மா எங்கேயும் வரமாட்டா மாமி. முன்ன பார்க்கில் காந்தி சிலை வைக்கும்போது கூட நாங்கெல்லாம் போனோம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். அப்பாவுக்கு ஜரிகை போர்வையெல்லாம் போட்டா அப்பா கூட அம்மா வரல. ஏன் தெரியுமா மாமி? ஏன்? எங்க அம்மாவுக்கு காது கேட்காது. ஆனா ரொம்ப அழகா இருப்பா மாமி. இந்த பல்லி பாட்டியில் அது எங்க அம்மாவை எப்பவும் மக்கு அசடுன்னு சொல்லும். எங்க அம்மா ஒன்றும் அசடு இல்லை. எங்க அம்மா வத்த குழம்பு வச்சா எப்படி மணக்கும் தெரியுமா? என் கையை இப்போ கூட மோந்து பாருங்களேன், கம்முன்னு மணக்கிறது பேபி. இது போல பெரிய வீட்டுக்கு போக எங்ககிட்ட பணம் இல்லை. நாங்கெல்லாம் ஏழைங்க மாமி. போடி அசடு, நீங்கள் ஒன்றும் ஏழை இல்லை. பின்ன ஏழை இல்லாட்டி பள்ளிப்பாட்டி வந்து குடக்கூலி கொடுக்கலேன்னு கத்துமா? அப்பா எப்பாவது தான் அந்த பொம்மை பண்ணுவார். டாக்டர் மாமா வந்து பொம்மை பண்ணுன்னு சத்தம் போடுவார். அப்பவும் அப்பா பேசாமலே இருப்பார். ஏன்? நல்ல வாழை இல்லாட்டி சாமியை பண்ணினா தான் அழகா இருக்குமாம். ராஜா பகதூரை ஸ்கூல்ல வைக்கும்போது எங்க அப்பாவுக்கு ஜரிகை ஜரிகையா போர்வை தர போறாளாம். மைதிலிக்கும் எனக்கும் பாவாடை தச்சுக்கலான்னு அம்மா சொன்னான் என்றால் பேபி குதித்து கொண்டு. அப்படியா? ஆமா மாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க மாமி. வரமாட்டேலா? வரேன் பேபி. வாருங்கள். பேபி வந்து தினமும் சொல்லும். உங்கள் வீட்டிலே தினமும் பழமும் பட்சணமும் தின்று ஸ்கூல் லீவில் வெயிலும் அலையாமல் குண்டாகிவிட்டது. சொன்னது பேபியின் அம்மாதாம். சிரிக்கும் இதழ்கள், கேளா செவிகளின் கிளேசமில்லாத பார்வை. நுழைந்ததும் ஒரு 4 அடி சதுரம் ஒட்டி ஓர் இருட்டறை இருக்கும் வாயில் தெரிந்தது. பிறகு நீளவாட்டில் 2 அடி அகலம் உள்ள திறந்த முற்றம். அதை அடுத்து ஓட்டு தாழ்வார சமையலறை. அதற்கு பின் உள்ளே சுமாரான ஒரு கூடம். அங்கே கம்பீரமாக எழும்பியிருந்த ஓர் உயிர் சிற்பம் அதை வடித்தவனின் பெருமைக்கு சான்று கூறிக்கொண்டிருந்தது. அதே கூடத்தின் ஒரு மூலையில் கழுத்தளவோடு ஒரு பீடத்திலிருந்த சிறிய அளவு சிற்பம் ஒன்றும் அவள் கண்களில் படாமல் இல்லை. 10ஆம் தேதி வாக்கில் வார்படத்துக்கு போய்விடும். ரொம்ப அழகாய் அமைஞ்சு போச்சுன்னு எல்லோரும் சொல்கிறார்கள். இவருக்கு என்னமோ பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்களாம். இதற்கு முன்னேயும் இப்படி வந்தது எங்கே? அலை உயரும் வேகத்திலேயே இறங்கவும் இறங்குகிறது. ஒளிக்கவும் மறைக்கவும் தெரியாத கலைஞனுக்கு ஏற்ற மனைவி. மாமி இதை பாருங்க, உங்களைப் போலவே இது அச்சா இல்லை? பேபி அந்த சிறிய சிற்பத்தை அவளுக்கு காட்டுகையில் அந்த தாய் முன்பு அந்த தந்தை செய்த கை வண்ணங்கள் குறித்து பேசினாள். புதிய செய்தி எதுவும் இல்லை. அலை உயரும் தாழும், பொன்னாடையும் புகழ் மாலையும் உச்சிக்கு ஏற்றும், கஞ்சிக்கு போராடும் வறுமையும் கூடவே தொடரும். கலை வாழ்வாகிய சத்திய வேட்கைக்கும் அன்றாட உலகில் பேர் சொல்லும் மன வாழ்வாகிய பொய் வேட்கைக்கும் எப்போதும் உண்டாகும் மோதல்கள். துளிர் வெற்றிலை பாக்கு கைகளில் கசங்க அவள் வீடு திரும்பி உள்ளே சென்ற உடனேயே வாசலில் கார் வந்துவிட்டது. கணவர் இறங்கி மாடிக்கு சென்றதை கூட உணராமல் அவள் கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள். ஆமாம், அந்த சுந்தராம்பாள் இல்லை இவள். அங்கு உயிர் சின்னம் போல் வாழ்பவளின் மூலமான சுந்தராம்பாள் அன்றே இல்லாதவளாகிவிட்டாள்.
உடை மாற்றிக்கொண்டு வந்த அவர் கேட்டார், என்ன சுந்தரா, கண்கள் கலங்கி இருக்கிறதே, பெண்ணை நினைத்து கொண்டாயா? ஒன்றுமில்லை, தூசி. இப்படிதாங்க இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.